பேசியிருக்கிற நிருபம் 5ஆம் அதிகாரம் 25வது வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. இதை கொஞ்சம் அப்படியே வைஸ் வர்சாவாக படிக்கணும். அப்படி படித்தா கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இருக்கும். கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிறது போல புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் சபையை எப்படி நேசிக்கிறாரோ அதே மாதிரி என்ன செய்யணுமா? மனைவியை நேசிக்கணுமா? கிறிஸ்து எப்படி சபையில் அன்பு கூறுகிறார் அப்படிங்கிறது தான் பார்க்க வரும். கிறிஸ்து மனைவி புருஷன் மனைவி இடத்துல நீங்கள் அன்பு கூறணும். ஆனால் எப்படி கூறணுமா? கிறிஸ்து எப்படி சபை இடத்துல அன்பு கூறுகிறாரோ அந்த மாதிரி. இந்த கம்பாரிசனை அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு அதிகாரத்தை கத்த ஞாபகப்படுத்தினார். எசேக்கியேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அந்த அதிகாரம் முழுக்க ஏறக்குறைய ஒரு 63 வசனங்கள் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதில் ஒரு 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 பெரிய ஜேர்னி இருக்குது. ஜேர்னினா ஒரு ஆரம்பம் ஆரம்பித்து ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு ஜேர்னி இருக்குது. அந்த அதிகாரத்தை படிக்கும் பொழுது ஒரு 3-4 காரியங்களிலே கர்த்தர் எனக்கு அந்த காரியத்தை சொல்லிக் கொடுத்தார். எப்படி கிறிஸ்து சபையில் அன்பு கூறுகிறார், மனைவி கணவன் எப்படி மனைவி இடத்துல அன்பு கூறணும் அப்படிங்கிறது. முதல்ல இந்த வசனம் கணவன் மனைவிக்குரிய அதிகாரமா அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா 8வது வசனம் வாசிங்க. நான் உன் அருகே கடந்து போன போது உன்னை பார்த்தேன், இதோ உன் காலம் பருவகாலமாயிருந்தது. அப்பொழுது என் வஸ்திரத்தை உன்மேல் விரித்து உன் நிர்வாணத்தை மூடி உனக்கு ஆணையிட்டு கொடுத்து உன்னோடு உடன்படிக்கை பண்ணினேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இவ்விதமாய் நீ என்னுடையவளானாய். கீழே அப்படியே படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, நீ எனக்கு பெற்ற உன் குமாரரை 20வது வசனம் வாசிங்க. நீ எனக்கு பெற்ற உன் குமாரரையும் உன் குமாரத்திகளையும் எடுத்து. அப்பனா என்ன ஆயிருக்குன்னா, இது ஒரு ரிலேஷன்ஷிப், கணவன் மனைவிக்குரியதான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இந்த அதிகாரம். அவர் குறிப்பாக யாரை பற்றி பேசுகிறாருன்னா, இதில் இன்னும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் டீப்பாக தியானிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் யாரை பற்றி பேசுகிறாருன்னா எருசலேமை பற்றி பேசுகிறாரு. 2வது வசனம் வாசிங்க. மனுபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்துச் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த எருசலேமை தன்னுடைய மனைவியாக கர்த்தர் சொல்லுகிறார். நீ இவ்விதமாய் என்னுடையவளானாய், நீ எனக்கு குமாரரை பெற்றாய். நம்ம எல்லோரும் அறிந்திருக்கிறபடி வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் புதிய எருசலேமை கர்த்தர் என்னவென்று சொல்றாரு? மணவாட்டின்னு சொல்றாரு. இதோ நீ வா, ஆட்டுக்குட்டியாராகிய மனைவியாகிய மணவாட்டியை நான் உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி. அப்போ எருசலேம் அவருக்கு மணவாட்டியாக இருக்கிறது. இது புதிய எருசலேம், வரப்போற எருசலேம். அதான் நீங்களும் நானும் புதிய எருசலேம் சபை. இது பழைய எருசலேம், இஸ்ரவேல் ஜனங்கள். அவர்களை குறித்து சொல்லும் போது, நீ இவ்விதமாய் என்னுடையவளானாய், நான் உன்னை ஏத்துக்கிட்டேன், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உடன்படிக்கை பண்ணேன். அதான் ஆண்டவர் சொல்றாரு, உடன்படிக்கை பண்ண, மேரேஜ் கவனன்ட் பண்ணிட்டேன். நீ இவ்விதமாய் என்னுடையவளானாய், நீ எனக்கு குமாரரை பெற்றாய், உனக்கு எனக்கு குழந்தைலாம் பிறந்துருச்சு. எல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. இதை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்குள்ள கர்த்தர் என்ன செய்யறாரு? புதிய பழைய எருசலேம், அதாவது இப்ப இருக்கிற எருசலேம், இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை பத்தி பேசுறாரு. ஆனால் பேசும்போது இதை ஒரு ஜேர்னி இருக்கு. இதுல மொத்தம் ஒரு ஜேர்னி இருக்கு. எப்படின்னா, கல்யாணம் பண்ணதுல இருந்து அவர் பேசல, ஆனா தன் மனைவியை பத்தி பேசுறாரு. ஆனா கல்யாணம் பண்ணதுல இருந்து பேசல, அதுக்கு முன்னாடியில இருந்து பேசுறாரு. 2வது வசனத்துல இருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அவர் அது பிறக்கும் போதிலிருந்து பேசுறார். 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்தில் கிடக்கிறதை கண்டு உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். இந்த வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பிறக்கும் போதிலிருந்தே கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாராம்? அந்த சபையை நேசிக்கிறாராம். பிறக்கும் போதிலிருந்தே கர்த்தர் என்ன பண்றாரு? சபையை நேசிக்கிறார். 4வது வசனத்துல சொல்றாரு, உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை, உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததில்லை, நீ பிறந்த நாளில் நீ அருவருக்கப்பட்டதால் வெளியே இருந்து விடப்பட்டாய். அப்ப இந்த நேசத்தினுடையதான முதல் பகுதி எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, காட் நம்மளை நேசிச்ச முதல் பகுதி எங்க இருக்குன்னா, பொதுவா நாம கடவுளை ஏற்றுக்கொண்ட பிறகுதான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் நேசிக்கிறோம். அவர் மேல நமக்கு பாசம் வருது, எல்லாம் பண்ணுது. ஆனா பைபிள் சொல்லுது, நீ ஏற்றுக்கொள்வது அல்ல, நீ என்னைக்கு பிறந்தாயோ அன்னையிலிருந்து நான் உன்னை நேசிக்கிறேன். நீ எப்ப பிறந்து இந்த பூமிக்கு வந்தாயோ அன்னையிலிருந்து நான் உன்னை நேசிக்கிறேன். இது கேட்கறதுக்கு சாதாரணமா இருக்கும். சில விஷயங்கள்லாம் நம்ம ரொம்ப சாதாரணமா அந்த வேர்டு மாறிடுச்சு. இஸ்ரவேல் ஜனங்க தங்க வாயினால சீயோனுங்கிறதைய ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க, மேசியாங்கிறத யூஸ் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அது அவ்வளோ பரிசுத்தமான ஒரு வார்த்தை. பரலோகங்கிறது அவங்களுக்கு ஒரு பரிசுத்தமான, இந்த ரபிமார்கள்னு சொல்லுவாங்க, அவங்களாம் ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவாங்க ஜயன் அப்படிங்கிற வேர்டை. எதுக்காகனா அவங்களுக்கு அது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான வேர்டு.
அந்த மாதிரி சில காரியங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அடிக்கடி பேசி பேசி நமக்கு அது சாதாரணமாயிருச்சு. வசனம் சொல்லுது, நீ பிறந்த நாளிலே நீ அருவருக்கப்பட்டதை போல இருந்தால் உன் பேரில் ஒரு கண் கூட இல்லை. யாராவது ஒருத்தர் கூட உன்னை திரும்பி பார்க்கல. நீங்க யோசிச்சு பாருங்க, நாம இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு காலம் இருக்கட்டும், ஆனால் அதற்கு முன்பதாக உள்ள காலகட்டம் வரைக்கும் நம்ம லைஃப்ல கடந்து வந்த பாதைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை நேசிக்கிறதுக்கோ விரும்புறதுக்கோ தாய் தகப்பன் இருப்பாங்க. ஆனால் சிலருக்கு அது கூட கிடைக்கல. நல்ல தாய் தகப்பன் கூட கிடைக்கல. சிலருக்கு தாய் கிடைக்கும், தகப்பன் கிடைக்காது. சிலருக்கு தகப்பன் கிடைக்கும், தாய் கிடைக்காது. ஒரு சிலருக்கு ரெண்டும் கிடைக்காது, ஒரு சிலருக்கு கிடைக்கலாம். நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுறதான அருவருப்புகள், அக்கிரமங்கள், சில நேரங்களில் அப்பா அம்மா நம்மளை ரொம்ப அன்பாக வளர்க்குறாங்க. ஆனால் நாம் யாருங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும். 18 வயசு வரைக்கும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. 18ஆவது வயசில் ஏற்றுக்கொண்டேன். எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா என்னை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்கணும். ரொம்ப அவங்க பார்த்த ஒரு சிலருடைய வாழ்க்கையை பார்த்ததுனால இந்த மாதிரி தன் பையன் கெட்டு போயிடக்கூடாது, இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னா எப்படின்னா கடினம். எங்கள் அம்மாக்கிட்டலாம் இருக்கிறது ரொம்ப கடினம். ஆனால் அன்பாக இருப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படி இருப்பாங்க. ஆனால் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்களோ, எவ்வளோக்கு நெருக்குனாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் பாவம் செஞ்சேன். அவ்வளோக்கு அவ்வளோ அவங்கள விட்டு தூரம் போனேன். இது எங்கள் அம்மாவுடைய வியூவில் என்னென்னா, பையனை அப்படி இறுக்கி பிடிச்சோம்னா கரெக்டாக இருப்பான் அப்படின்னு. அவங்க இறுக்கி பிடிக்க பிடிக்க எனக்கு வெறுப்பு அதிகமாக தொடங்கிருச்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் எல்லாரும் சொல்லிடுவாங்க, அவன் அவ்வளோ நல்ல பையன், அமைதியாக இருக்கான், எங்கள் அம்மா பேச்சை தாண்டி ஒன்றும் செய்ய மாட்டான்னு. ஆனால் ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா என்ன மாதிரி நம்பர் 1 கிடையாதும்பான். அருவருக்கப்படத்தக்கது. இன்னும் இது வெளியரங்கமாக சொல்கிறது. ஆனால் பர்சனலி நம்ம யாருங்கிறது நமக்கு தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த அருவருப்புகளுக்கு மத்தியில் நான் உன்னை நேசித்தேன். அதுக்கு நடுவில் தான் நான் உன்னை நேசித்து கொண்டாந்தேன். நம்ம எப்பவுமே எல்லாருமே திருந்தின பிறகு நேசிப்பாங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நம்ம அன்பாயிட்டோம்னா நம்மளை நேசிப்பாங்க, நல்லவங்களாயிட்டா நேசிப்பாங்க. ஆனால் வசனம் இங்கே என்ன சொல்லுது, நீ அருவருக்கப்படத்தக்கதாக ஒன்று இருந்தியே, அந்த சூழ்நிலையில் நான் உன்னை நேசித்தேன். ஒருத்தர் கூட உன்னை விரும்பாமல் இருந்தாங்களே, அப்போ நான் உன்னை விரும்பினேன். எல்லாரும் உன்னை உதறி தள்ளினாங்களே, அப்போ நான் உன்னை சேர்த்துக்கொண்டேன். இந்த மாதிரியான நேசத்தை தான் கர்த்தர் சபைகளில் எதிர்பார்க்கிறார். இந்த மாதிரி ஒரு நேசத்தை தான் கர்த்தர் குடும்பத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நாம பல நேரங்களில் நல்லா இருக்கும் போது நேசிக்கிறதுங்கிறது வேற. ஒரு ஆள் தப்பு பண்ணும்போது, அல்லது ஒரு ஆள் ஒருத்தர் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்யும் போது உங்களால் அவரை நேசிக்க முடியுதா? இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்பீங்க, தப்பு செய்கிறவரை நம்ம எப்படி நேசிக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, தப்பத்தான் நேசிக்கக்கூடாது, தப்பு செய்கிறவனை நேசிக்கணும், அவனை மீட்கணுங்கிறதுக்காக நேசிக்கணும். இப்போ ஆண்டவர் இங்கே என்ன செய்கிறாரா, நீ ரத்தத்தில் கிடந்தாய் பிழைத்திரு என்றேன். நீ ரத்தத்தில் கிடந்தா ரத்தத்தில் கிடக்கிற அப்படி நேசிக்கல, அவர் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடணும். மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் இருந்தார், நீ சாகுவதற்கு ஏதுவாய். இது ஆக்சுவலாக என்ன சொல்கிறாரா, லிட்டரலாக கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்னா, பிள்ளையை பிறந்த உடனே கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டு போயிடுவாங்கல்ல, அப்படியே குப்பை தொட்டியில். அது கூட ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு, இது தொப்புள் கொடி கூட அறுக்கலையாமா, அப்படியே ரத்தத்தில் கிடந்தா என்னன்னா தாயின் வயிற்றுலேருந்து எடுத்து அப்படியே போட்டு கீழே போட்டு போயிட்டாங்களாமா. அந்த நிலை ஆக்சுவலாக ஸ்பிரிச்சுவலாக வாசிச்சிங்கன்னா வசனம் சொல்லுது, நம்முடைய பாவங்கள் எப்படி இருக்குதான், செக்க செவேர் என்று இருக்கிறது. பாவங்கள் எப்படி இருக்கு, செக்க செவேர் என்று இருக்கிறது. அப்படியே முழுசா நீ பாவத்தில் இருக்கிற. என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இந்த சூழ்நிலையில் ஒருத்தரை நேசிக்க முடியுமா? அப்படி ஒருத்தர் பார்க்க முடியுமா? நீங்கள் குழந்தை ரொம்ப அழகாக இருக்கும், ஆனால் தாயின் வயிற்றுலேருந்து வர்ற அந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா குழந்தை அழகாக இருக்காது. அந்த தாயுடைய ரத்தம் அந்த மேலே எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம், அது மேலே இருக்கும். அதை கழுவி தான் வெளியவே கூப்பிட்டு வருவாங்க. தகப்பன்கிட்ட காட்டுறதுனால என்ன பண்ணுவாங்க, அதை க்ளீன் பண்ணி தொப்புள் கொடி அறுத்து தான் கொண்டாடுவாங்க. ஏன்னா அப்படியே பார்த்தா பிள்ளை எப்படி இருக்கும், அது ஒரு மாதிரி இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அந்த சூழ்நிலையில் நான் உன்னை நேசித்தேன். இந்த மாதிரி உங்களாலேயும் என்னாலையும் ஒருத்தர் நேசிக்க முடியுமா? ஒரு சிலர்லாம் என்ன கேட்பாங்க, ஒரு சிலர் காரியங்கள் செஞ்சபோது நான் இது நடந்த ஒரு 10 வருஷம் இருக்கும். 2014-15 ஒரு ஊழியத்துக்காக போகும்போது அங்கே ஒரு வாலிப தம்பி இருந்தாப்புல. அந்த வாலிப தம்பி ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார். தப்பு பண்ண உடனே அப்புறம் அந்த தம்பி நான் கூப்பிட்டு என் கூட வச்சுருந்தேன். கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் வச்சு அந்த தம்பிக்கிட்ட பேசி, அப்போது ஒரு 4-5 பாஸ்டர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, அவனை முதல்ல அனுப்புங்க, எதுக்கு நீங்கள் அவனை வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், இது நான் செஞ்சதுக்காக சொல்லலை, நான் எனக்கு ஆண்டவர் பண்ணியிருக்கிறார், அதை நான் சொல்கிறேன். அப்போ நான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த வயசில் அவன் என்ன செய்யணுமோ அதை அவன் செஞ்சுருக்கான். அவனால் அந்த வயசில்
என்ன தப்பு பண்ண முடியுமோ அந்த தப்பை பண்ணிட்டான். இப்போ நீங்கள் அவனை எல்லாரும் ஒதுக்குறீங்க, அவன் என்ன ஆவான் அப்படின்னு. இல்லை பாஸ்டர், அவன் நாளைக்கு உங்கள் பேரை கெடுத்துருவான்னு. பார்க்கலாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஆனால் நான் சந்தோஷமாக இப்பவும் சொல்வேன், இப்போ அந்த தம்பி வெளிநாட்டில் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நல்லா இருக்கான், கல்யாணமாகி குடும்பத்தோடு ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா? அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை தள்ளி இருந்தால் நம்ம என்ன ஆயிருப்போம்? நீங்களும் நானும் ஒருத்தனை வெறுப்பதற்கு நாம் ஒன்றும் பெரிய பரிசுத்தவான் கிடையாது, அவன் ஒன்றும் நம்மளை விட பெரிய பாவி கிடையாது. நீங்கள் நானும் எந்த சகதியில் எங்கே இருந்தோமோ அந்த இடத்துலேருந்து கர்த்தர் நம்மளை எடுத்திருக்கிறாரு. இப்போ அந்த இடத்துல இன்னொருத்தன் இருக்கான், அவனை நேசிக்க வேண்டியதுதான் உங்களுடைய என்னுடைய வேலை. பல நேரங்களில் நம்முடைய வியூ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் நம்மளை ரட்சித்தர், மாற்று கருத்தே கிடையாது. கிறிஸ்துவின் பார்வையில் தான் நாம் பார்க்க வேண்டும். அதைத்தான் சொல்கிறார், புருஷர்களே கிறிஸ்து நேசிக்கிறது போல நேசிங்கள். அப்படி ஒரு ரத்தத்தில், அப்படி ஒரு குப்பையில் மிதிக்கப்படுவதுக்கு ஏதுவாக இருக்கிற ஒருத்தனை நீ உன்னால் என்ன செய்யணும்? நேசிக்கணும். பிழைத்திரு என்றேன். நம்முடைய வார்த்தையோ நம்மளோ ஒருத்தனை கொல்லக்கூடியதாக இருக்கக்கூடாது, கடைசி நிமிஷம் வரைக்கும் பிழைக்க செய்தாக இருக்க வேண்டும். எப்படியாவது அவனை காப்பாற்ற முடியுமா? எப்படியாவது அவனை மீட்க முடியுமா? அதுதான் நம்முடைய தாட்டாக இருக்க வேண்டும். இங்கே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் நல்லவன் பரிசுத்தமானவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான் இருக்காரு, வேற யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட பவுல், இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் அவரோட அச்சு அடையாளங்கள் எங்கள் சரீரத்தில் இருக்கிற பவுலே சொல்கிறாரு, நான் பாவிகளிலே பிரதானமானவன். பேர்பட்ட அந்த தேவ மனுஷனே அப்படி சொன்ன பிறகு நம்ம ஏமாத்திரம், நாம் அப்படி நேசிக்க வேண்டியவர்களாய் காணப்படுகிறோம். ஒரு சில பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி அப்படி நேசிக்க முடியுதுன்னு நமக்கு தெரியாது. மதர் தெரசா இருப்பாங்க, அவங்களுடையதான லைஃப் ஹிஸ்ட்ரியை படித்து பாருங்கள். ஒரு சிலர் பக்கத்தில் போய் நிற்கவே முடியாதான், அவ்வளோ ஸ்மெல் அடிக்குமா அந்த லெப்ரசியில். அந்த அம்மா போய் நிற்பாங்களாம், க்ளீன் பண்ணுவாங்களாம் உட்காந்து. இது முடியுமா அப்படின்னு கேட்டால், நான் மதர் தெரசாவை பார்த்ததில்லை, இதெல்லாம் படித்தது தான். என் ஃப்ரெண்டு, நானும் என் ஃப்ரெண்டும், அவன் தான் என் ஆண்டருக்குள்ளே நடத்தி கொஞ்ச நாளில் அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன உடனே அவங்க அப்பாவை இந்த இடுப்புக்கு கீழே வேலை செய்யலை. அப்புறம் பெட் சோர் வந்துருச்சு. பெட் சோர் வந்தோடனே அவருடையதான அந்த ஊன்ஸ்லேருந்து, அந்த இதிலேருந்து புழுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. வர 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 ரொம்ப ஸ்மெல் வந்த உடனே இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் வச்சுருந்தோம். நர்சஸ் க்ளீன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாஸ்க் வாங்கி போட்டுக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு அவன் தான் க்ளீன் பண்ணுவான், டெய்லி க்ளீன் பண்ணுவான். அவன் நடந்த சம்பவம் க்ளீன் பண்ணிட்டு வருவான். அன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் அவனால் சாப்பிட முடியாது, அந்த ஸ்மெல் இல்லை, அவனால் சாப்பிடவே முடியாது, வாமிட்டு வரும் பயங்கரமாக. உட்காந்து அழுவான், முடியலடாம்பான், ஆனாலும் டெய்லி செய்வான். இதுதான் கிறிஸ்து நேசிக்கிற நேசத்தினுடைய அடையாளம். தகப்பன் வேற என்ன செய்ய முடியும்? எப்படி விட்டுற முடியும்? நர்ஸ் விட்டுறலாம், யார் வேணா விட்டுறலாம், ஆனால் நான் விட முடியாது, ஏன்னா என் தகப்பன். அதான் அவன் சொன்னது. அதைத்தான் கிறிஸ்து மாற்றி சொல்கிறாரு, நான் எப்படி விடுவேன்? நீ என்னுடையவள், நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன், நான் உன்னை விடவே முடியாதுல்ல. இந்த சுபாவம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்கள் சாகிற வரைக்கும் ஒரு பாவியை கூட நரகத்துக்கு போக விடவே மாட்டீங்க. இந்த தாட் வரணும். யூ நெவர் ஜட்ஜ் எனிபடி. ஒருத்தரை கூட ஜட்ஜ் பண்ண முடியாது உங்களால. எந்த நிமிஷம் சிலுவைக்கு போற கடைசி நிமிஷம் ஒருத்தனை காப்பாற்றணும்னு கர்த்தர் விரும்புறாரு, லாஸ்ட் செகண்ட்ல விரும்புறாரு. அதுதான் கிறிஸ்துவினுடையதான சுபாவம். ஏன்னா அவர் உண்டாக்குன ஆத்மா, ஜீவ ஆத்மா. அந்த ஆத்மா நரகத்துக்கு போனா அவருக்கு தான் பெயின், அவருக்கு தெரியும் அந்த பெயின். ஐயோ இது நான் உண்டாக்குனதாச்சே போகுதே. அப்போ கிறிஸ்துவை போல நேசிங்கன்னா அந்த நேசம் வரணும். யாரை பார்த்தாலும், குறிப்பா நான் சொல்றேன், பரிசுத்தவான்களை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். அதை விட சந்தோஷம் ஒரு பாவியை மீட்கிறதுல இருக்கு. வசனம் சொல்லுது, ஒரு பாவி மனம் திருப்பது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இன்னைக்கு கடைசி காலத்துல அந்த சகிப்பு தன்மை, அந்த நேசம் இன்னைக்கு இல்லை. அந்த நேசத்தை கர்த்தர் விரும்புகிறார். நீ எவ்வளோ உன்னால முடியுமோ அவ்வளோ தூரம் கடைசி நிமிஷம் வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க. யாரையுமே விட்டுறாதீங்க. முடியாது, ஆவாது, உருப்பட மாட்டான், யாரையுமே சொல்லாதீங்க. கிறிஸ்து உருப்பட மாட்டான்னு ஒருத்தன் நினைச்சிருந்தானா நம்ம தான் அது ஃபர்ஸ்ட். நம்ம தான். நான் சொல்லிப்பேன், எனக்கு நான் வச்சுப்பேன், என்னெல்லாம் கிறிஸ்து 7-70 தடவைலாம் இல்லை, 7000 தடவை மன்னிச்சிருக்கிறார், 7 லட்சம் தடவை மன்னிச்சிருக்கிறார். நான் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டிருக்கேன்னு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு நாள்லையே. ஆனால் ஒரு தடவை கூட கிறிஸ்து முகம் சுளித்ததே கிடையாது. நான் அவருடைய சமூகத்துக்கு போய் ஒரு நாள் கூட ஏமாற்றமாய் திரும்பினது கிடையாது. ஆண்டவர் என்னை மன்னிக்கல, ஐயோ அவரை அப்படின்னு நான் தன்மையில் எவ்வளோ நேரம் ஆனால் காத்திருப்பேன், கொஞ்ச நாள் காத்திருக்க வேண்டியிருக்கும். ஆனால் திரும்பி வரும்போது அவர் என்னுடையவன் ஆனா என்ற அந்த வார்த்தையோடு தான் என்னை அனுப்பி வைப்பார். நீ என்ன, நான் உன்னை எப்படி, அந்த தகப்பனை பாருங்க, பையன் போய் பண்ணி தவிடு தின்னுட்டான். அது சாதாரணமாக இருக்கும் கேட்கறதுக்கு. இஸ்ரவேலர்களுக்கு பன்னி என்பது ஒரு அருவருப்பான ஒரு மிருகம். நியாயப்பிரமாணத்தின்படி என்ன செய்யக்கூடாது? கிட்ட போகக்கூடாது.
இவன் போய் அது கூட உட்காந்து சாப்பிட்டான். அந்த பையனை அணைச்சிக்க முடியுமா, அந்த பையனை ஏற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடி வந்து கட்டி கொண்டானாம். இதுதான் முதலாவது கிறிஸ்து என்ன செய்தாராம், நேசித்து. அந்த நேசம் நீ எங்க இருக்கும்போது உன்னை நேசித்து தெரியுமா, பிறக்கும்போது நீ அருவருப்புகளில் இருந்தாய். இன்னைக்கு ஒரு சிலர்லாம் எங்கிட்ட உட்காந்து பேசும்போது எனக்கு ரொம்ப அவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் யோசிப்பேன், இவங்க யாராக இருந்திருப்பாங்க, உட்காந்து எப்படிண்ணே இந்த தம்பி இப்படி தப்பிறானே, எப்படிண்ணே இந்த பொண்ணு இப்படி பண்ணுது என்னென்ன அப்படின்பாங்க. நான் உட்காந்து பார்த்துட்டு இவங்க யாராக இருப்பாங்க, ஒருவேளை நேர தேவதூதராக இருப்பாங்களோ, பரலோகத்துலேருந்து இறங்கியிருப்பாங்களோ அப்படிம்பாங்க. எனக்கு கிறிஸ்து ஒன்று சொல்லி கொடுத்தார். யார் மூலயமான, அப்புறம் டிஜிஎஸ் அங்கிள் இருக்கார்ல, அவர் மூலயமா ஒன்று சொல்லி கொடுத்தாரு. அவர் மெசேஜில் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார். அதை நான் வாலிப பிராயத்தில் உட்காந்து கேட்கும்போது என் மனசில் பதிஞ்சது. அடிக்கடி அவர் அங்கிள் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, ஒருத்தனை நீ தப்பானவன் சொல்லிட்டு உன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது தம்பி அப்படிம்பாங்க. ஒருத்தனை தப்பானவன் சொல்லிட்டு யாரையும் குறை சொல்லிட்டு நீ என்ன பண்ண முடியாது, முன்னேறவே முடியாது. நீ உன் வேலையை மட்டும் பாரும்பார். அது 100% உண்மை. நான் பார்க்குறேன். அடுத்தவங்க லைஃபை, அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை அடுத்தவன் குறைன்னு சொன்னவன் வாழ்க்கையில் முன்னேறினதில்லை. அவன் ஒரு வட்டத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு தாளந்து இருக்கும், கிருபை இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அதுக்கு தாண்டி அவனால் போகவே முடியாது. ஏன்னு அவனுக்கும் தெரியாது. அப்படியே அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் இருக்கும். உட்காந்து ஒரு சிலர்லாம் உட்காந்தாங்கன்னா அப்படியே இன்னொருத்தர கதை பேசுவாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, சிலரோட உட்காந்தோம்னா ஏதாவது ஒன்று ராங் தான். ஆனால் கிறிஸ்து எதிர்பார்க்கறது என்ன, குறை அல்ல, அதல்ல. நான் ரத்தத்தில் கிடந்தேன், மிதிக்கப்படுவதுக்கு ஏதுவாக இருந்தேன், ஆனாலும் அவர் சொல்கிறாரு பிழைத்திரு. அவரே பிழைத்திருன்னு சொல்லும் போது நம்ம ஏன் இன்னொருத்தனை பார்த்து சாவுன்னு சொல்லணும்? அவரே சொல்கிறார் பிழைத்திருன்னு, நம்ம ஏன் இன்னொருத்தனை பார்த்து சொல்லணும் நீ உருப்பட மாட்டே, நீ நாசமாக போயிடுவ, ஏன் சொல்லணும்? அவர் தான் பிழைத்திருங்கிறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையில் நம்ம முதலாவது கிறிஸ்து நேசித்தது போல நேசிக்கணும்னா அந்த பாவத்தில் இருக்கிறவனை நேசிக்கணும். அதான் இம்பார்ட்டன்ட்.